வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பின்னங்களில் பயிற்சி 1.2ல் 3வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 3வது கணக்கு, இவற்றில் எது சிறியது? 2 1/2க்கும் 3 2/3க்கும் இடையே உள்ள வேறுபாடு அல்லது 1 1/2 மற்றும் 2 1/4 கூடுதல். இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துக்கும் கூடுதல் கண்டுபிடிக்கணும். வேறுபாடுனா மைனஸ் பண்ணணும், கூடுதல்னா ப்ளஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு உள்ளதை எடுத்து மைனஸ் பண்ணிக்குவோம். இது ரெண்டில் எது பெரிய நம்பரு? 3 தான் பெருசு. அதை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். 3 2/3 மைனஸ் 2 1/2 ஈக்குவல் டு, இது எப்படி இருக்குது? கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை நம்ம தகா பின்னமாக மாற்றணும். தகா பின்னமாக மாற்றோம்னா 3 இதோட பெருக்கிட்டு ப்ளஸ் 2 கூட்டிக்கணும். 3 × 3 ப்ளஸ் 2 டிவைடட் பை 3. அந்த 3 அப்படியே போட்டணும். மைனஸ் அதே மாதிரி தான் 2 2ஓட பெருக்கி ப்ளஸ் 1 கூட்டிக்கணும். ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 3 பெருக்குனா 3 9 ப்ளஸ் 2 9 ப்ளஸ் 2 பை 3 மைனஸ் 2 4 ப்ளஸ் 1 4 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 9 கூட்டினா 11/3 4 1 கூட்டினோம்னா 5/2. இப்போ அடிமான ரெண்டுமே சேமாக இல்லை. நம்ம குறுக்கு பெருக்கல் முறையில் போடுவோம். குறுக்கு பெருக்கல் முறையில் இப்படி தான் பெருக்கணும். 11 × 2 மைனஸ் 3 × 5 டிவைடட் பை 3 2 பெருக்கினா எவ்வளோ தரும்? 2 6 ஈக்குவல் டு 11 2 பெருக்கினா 11 2 22 மைனஸ் 3 5 டிவைடட் பை 6. 22ல் 15 போச்சுன்னா மீதி எவ்வளவு? கழிச்சோம்னா 7 வரும். 7/6. இதை நம்ம தகா பின்னத்தில் இருக்குது. இதை கலப்பு பின்னமாக மாற்றணும். 7 6ஆல் வகுத்தோம்னா 7ல் ஒரு 6 இருக்குது. ஒரு 6 6 போட்டு கழிச்சோம்னா மீதி 1 கிடைக்கும். ஈவும் 1 கிடைக்கும். ஈவு எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு மீதி எழுதி வகுக்கும் எண்ணை எழுதணும். 1 1/6ன்னு கிடச்சிருக்கு. இது ஃபஸ்ட்டு நம்ம மைனஸ் பண்ண வேண்டியதில்லை. அடுத்து 2வது டேர்ம் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. இதை நம்ம ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணணும். அது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்குவோம். 1 1/2 ப்ளஸ் 2 1/4 ரெண்டையும் கூட்டணும். இது ரெண்டும் கலப்பு பின்னத்தில் இருக்குது. தகா பின்னமாக மாற்றுறது நமக்கு தெரியும். 2 1ஓட பெருக்கிட்டு 1 கூட்டிக்கணும். 1ஓட பெருக்கிட்டு ப்ளஸ் 1 பை 2 ப்ளஸ் 4 2ஓட பெருக்கிட்டு 2 × 4 ப்ளஸ் 1 பை 4 ஈக்குவல் டு 2 பெருக்கணும்னா 2 ப்ளஸ் 1 பை 2 ப்ளஸ் 2 4 பெருக்கணும்னா 8 ப்ளஸ் 1 பை 4 ஈக்குவல் டு, இது ரெண்டையும் கூட்டினோம்னா 3/2 ப்ளஸ் 8 ப்ளஸ் 1 9 9 ப்ளஸ் 4 8 1 கூட்டணுமா 9 9/4 போட்டாச்சு. இப்போ அடிமானத்தை பாருங்கள். ரெண்டும் சேமாக இல்லை. 2க்கும் 4க்கும் மீசிமா 4. இப்போ 4 இந்த இடத்துல வரணும்னா மேலே இங்கே 2ஆல் பெருக்கணும். 3 × 2 2 × 2 ப்ளஸ் 9/4 ஈக்குவல் டு இது ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன? 2 6 6/4 ப்ளஸ் 9/4. ஓகேவா? அடிமானம் சேமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம 6ஐயும் 9ஐயும் கூட்ட போகிறோம்.
6 9 கூட்டினோம்னா எவ்வளவு கிடைக்கும் 15. 6 9 கூட்டினோம்னா 15/4. இதை நம்ம கலப்பு பின்னத்தில் மாற்றணும். கலப்பு பின்னத்தில் மாற்றணும்னா 15 4ஆல் வகுக்கணும். 15 4ஆல் வகுத்தோம்னா 15 4ஆல் வகுத்தோம்னா 3 12. 3 4 இருக்குது 15ல். 3 12 கழிச்சோம்னா மீதி 3. ஈவும் 3 மீதியும் 3. இப்போ ஈவு எடுத்து எழுதுவோம் 3 மீதி எவ்வளவு 3. ஈவு 3 மீதி 3 /4. இதுதான் ஆன்சரு. இது ரெண்டுத்தில் எது பெருசு? இது பெருசு. 3 தான் பெருசு, 1 தான் சின்னது. அப்போ கொஷினில் எது கேட்டது சிறியதுன்னு சொல்லியிருக்காங்க? அந்த ஃபஸ்ட்டு உள்ளது தான் சிறியது. 1/6 தான் சிறியது. கொஷினில் கேட்டிருக்க மாதிரியே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த இது தான் சிறியது. ஓகேவா? இதை எடுத்து எழுதிடுங்க. இந்த ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிட்டு இதுதான் சிறியதுன்னு போட்டுடணும். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்